வணக்கம். தமிழ்நாடு அரசியலில் அடுத்த அதிரடி நடவடிக்கை கிளம்பியிருக்கு. அதிமுகவை சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள் திடீரென்று ராஜினாமா செய்தனர். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தனர். இப்போ ஆளுங்கட்சியான தாவேகாவில் ஐக்கியமாகிவிட்டார்கள். அதிமுகவோட வேலுமணி கோஷியைச் சேர்ந்த சத்யபாமா, மரகதம், ஜெயக்குமார் ஆகிய 3 எம்எல்ஏக்கள் தங்களோட பதவியை திடீர்னு ராஜினாமா செஞ்சிருக்காங்க. இவங்க 3 பேரும் நேராக தலைமையரசகம் போய் தாவேகாவில் தங்களை இணைச்சிக்கிட்டாங்க. சரி, அங்கே எங்கேயாவது போட்டோம், என்னாவது பண்ணட்டும், அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. ஆனால் அவர்கள் எம்எல்ஏ ஆகி 21 நாட்கள் கூட ஆகலை. இதுக்குள்ள எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்திருக்கு. இவர்கள் எம்எல்ஏ ஆகிறதுக்காக நம்முடைய வரிப்பணம் கோடிக்கணக்கில் செலவாயிருக்கு. அதை பற்றி கவலையப்படுறதில்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர்கள் மீண்டும் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியிலேயே தாவேகா சார்பில் விசில் சின்னத்தில் போட்டியிடுவதாக செய்தி வந்திருக்கு. அவங்க எந்த சின்னத்திலாவது போட்டோம், கழுத சின்னமோ, குரங்கு சின்னமோ, இல்லை விசில் சின்னத்திலையோ எங்கேயாவது போட்டி அடுத்தோம். ஆனால் அவர்களை தேர்ந்தெடுத்த 3 தொகுதி மக்கள் மீண்டும் இவர்களுக்கு வாக்களிக்கக்கூடாது. எந்த சின்னத்தில் போட்டிட்டாலும் சரி. ஏன்னா இவர்களுக்காக மீண்டும் நம்முடைய வரிப்பணம் தான் கோடிக்கணக்கில் செலவாக போகிறது. ஜஸ்ட் 21 நாள், அதுக்குள்ளே மீண்டும் கோடிக்கணக்கான ரூபாய் இவங்களுக்காக செலவாகுது. ஸோ இவர்கள் மீண்டும் போட்டியிட்டால், எந்த தொகுதி இருந்தாலும் சரி, எந்த சின்னத்தில் போட்டியிட்டாலும் சரி, அவர்களை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டியது மக்களாகிய உங்களுடைய கடமை. இந்த தடவை நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அடுத்த தடவை இந்த மாதிரி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய மாட்டாங்க. ஜெய்ஹிந்த்.